இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் கம்பன் மணி மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹர்குட்டா மட்டான்ற ட்ரக் ஃபுட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெஷலாக நிறையா டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. பர்கர்லேருந்து பஃபல்லோ விங்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஸரியாகவும் ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஃபீல் எனக்கு இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கடையோட ஓனரை பற்றி நம்ம கொஞ்சம் கேட்போம். எத்தனை வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கான்றதை அவர்கிட்ட கேட்போம். ஹாய் சார். மட்டாட்டா கரெக்டாக என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவலை எதுவும் இல்லைன்னு அதானா? ஆமாம் பிரதர். ஸோ உங்களுக்கு எந்த கவலை இல்லையா? கவலை இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஸோ ஃபுட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சிக்கன். அன்னன்னைக்கு வாங்குறது எதுவுமே நம்மக்கிட்ட ஃப்ரோசன் மீட்டோ எதுவுமே கிடையாது. அன்னன்னைக்கு வாங்குறது அன்னன்னைக்கு முடிக்கிறோம். நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜும் கிடையாது, ஃப்ரீசரும் கிடையாது. ஓகே. ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஓகே. நாங்கள் அன்னன்னைக்கு வாங்குறது அன்னன்னைக்கு ஃபினிஷ் பண்ணுற கான்செப்டில் தான் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணது. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. இது எத்தனை வருஷம் ஆச்சு சார் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 4.5 months ஆகுது. இது என்ன கான்செப்ட்? ஏதாவது சைனீஸா, இந்தியனா, இல்லை வெஸ்டர்னா? இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். பர்கர்ஸு, ஃபுல்லி லோடடு, இந்த மாதிரி நாங்களாம் ஒரு பர்டிகுலராக ஒரு 3-4 டிஷ்ஷு இங்கே காரைக்குடியில் கிடைக்காத மாதிரி. ஓகே. பர்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்களே சிக்கனை வந்து அரைச்சி அதை க்ரில் பண்ணி டோஸ்ட் பண்ணி ஸ்மாஷ் பர்கர்ன்ட்டு ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. நீங்கள் ஒரு பர்கர் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு ஆத்தென்டிக் பர்கர் ஸ்டைலில் பண்ணுறீங்களே, ஸ்மாஷ் பர்கர் மாதிரி. ஒரு மீட் பால் எடுத்து அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி பண்ணுறீங்க. இது நீங்கள் என்ன ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்களா? இது எப்படி? இது நம்மக்கிட்ட இருக்கிற ஷெஃப் எல்லாமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க தான். 5 to 6 years வந்து கஃபேயில் ஒர்க் பண்ணவங்க தான். ஓகே. நமக்கும் ஆல்ரெடி ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒரு கஃபே வச்சுருந்தேன், நான் ஒரு ஐடி கம்பெனியில். அங்கெல்லாம் நாங்கள் இந்த ஐட்டம்லாம் பண்ணியிருந்தோம். நிறைய இடத்துல நாங்கள் சாப்பிட்டு எதெல்லாம் எங்களுக்கு பிடிக்குமோ அதில் இன்ஸ்பயர் ஆகி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா விங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பஃபலோ விங்ஸ் இருக்குது, நேஷ்வில் விங்ஸ் இருக்குது. ஓகே. அதெல்லாம் வந்து யூஎஸில் ஒரு ஸ்டேட். அங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் ஃபேமஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் இதெல்லாம் நான் டிஸ்கவரி சேனலில் தான் பார்த்துருக்கேன், இல்லை ட்ராவல் ஃபுட்டில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஓன் பர்கரா, இல்லை நீங்கள் நிறைய கடையில் வச்சு ஒட்டிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அவங்கள வேறு எங்கேயோ உங்களை ஸ்டில் எடுத்துருப்பாங்க. இதில் போட்டிருக்கீங்க இந்த பிக்சர்ஸ், இதில் இருக்க மாதிரி தான் நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் இருக்குமா ஃபுட்டு? ஆமாம் பிரதர். இதில் மாதிரி தான் அந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ், மீட்டு, சீஸு, ஆலப்பினோலாம் கூட வைப்போம் நாங்கள். ஓகே. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு டெமோ பண்ணி நாங்களே எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. பரவாயில்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப. ஷவர்மா இதெல்லாம் கூட நாங்கள் வச்சுருக்கோம். ஷவர்மாலாம் வந்து இங்கே இல்லாத மாதிரி நாங்கள் கொஞ்சம் மீட்லாம் கட் பண்ணி ஒரு ஸ்லைசஸ் மாதிரி வச்சு உள்ள ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் நம்மக்கிட்ட ஷவர்மா. நீங்கள் என்னென்ன டிஷ் பண்ணுறீங்க? இது மெயினாக வந்து பர்கர், சாலட் பாக்ஸஸ், கொஞ்சம் சப்வே ஸ்டைலில் யூஸ் பண்ணுற மாதிரி சாலட் பாக்ஸஸ் வச்சுருக்கோம். கிரில்டு சிக்கன் வச்சு பண்ணுறோம். அப்புறம் வந்து ஃப்ரைட் சிக்கனை வச்சு ஃபுல்லி லோடட்னு ஒரு பண்ணுறோம். அதில் எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும், டெண்டர் சிக்கன்ஸு, கொஞ்சம் வந்து இந்த லெட்யூஸு, ஆலப்பினோ அதெல்லாம் போட்டு ஒரு 5 ஸ்பெஷல் சாஸ் நாங்களே ஹோம்மேடாக பண்ணுறோம். அந்த சாஸ்லாம் போட்டு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஓகே. நான் வரும்போது பார்த்தேன், இப்போது நிறைய க்ரௌடு இருந்தாங்க. வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த பர்கரு இந்த மாதிரி இது கொஞ்சம் உங்களுக்கு இது புதுசாக இருக்குன்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம் பிரதர். எப்படின்னா நம்மளும் கொஞ்சம் உள்ளர தான் வச்சுருக்கோம், நம்ம மெயினில் இல்லை. ஆமாம். இது வர்றவங்க எல்லாருமே ஒன்ஸ் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு திரும்ப பிடிச்சி வந்தவங்க தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லி அந்த மாதிரி. நான் பெருசாக எதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எதுக்குமே நான் இன்வெஸ்ட் பண்ணல. மேக்ஸிமம் வர்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அங்கே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணிப்பாரு, அப்படி வர்றவங்க தான் மேக்ஸிமம் வர்றவங்க தான் எல்லாமே. இந்த மாதிரி கடை இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணிட்டாங்கன்னா அவங்க நமக்கு ரிப்பீட்டாக வருவாங்க. ஓகே. ரொம்ப நேரம் பேசிட்டோம். ஆனால் நீங்கள் பண்ணுற டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கண்டிப்பாக.
இது பன்னீரா சிக்கனானே தெரில, அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். இன்னொரு பைட் போய்க்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. எச்சி வேறு வருதுங்க. அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. நீ தானே பேசணும் லூசுப்பால. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உண்மையிலே வெஜ்ஜா நான்வெஜ்ஜானே தெரியல, அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது. இவங்க சாஸ் உண்மையிலே அது என்னென்ன சாஸ்னால் மைனஸ், அப்புறம் வந்து மஸ்டர்ட் சாஸ், அது சிப்பாட்லே, அப்புறம் 1000 ஐலாண்ட், ஓகே, அப்புறம் வந்து தந்தூரி மயோனஸ், எல்லாமே ஹோம்மேட். இது நீங்கள் சிக்கன் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க சிக்கன் நம்பிடுவாங்க. இது என்ன கான்செப்ட்? அதனால ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் நம்மக்கிட்ட சிக்கன் பேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். சரி வந்து இப்போ விரதம் நிறைய பேர் ஃபெஸ்டிவல் டயத்தில் விரதம் இருக்கிறாங்க, அப்புறம் வெஜ் மட்டும் சாப்பிட்றவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காகவே அதாவது சிக்கனாக சாப்பிட்டு பழகி சிக்கன் டேஸ்ட் எதிர்பார்ப்பாங்களா, அதனால அது பன்னீர் போடுறோம். நீங்கள் ஒரு பிரேக் பண்ணுறீங்க. 90% வந்து சிக்கன் டேஸ்ட் வரும். இன்னும் உங்களுக்கு சிக்கனை விட இது சாஃப்டாக இருக்கும் பன்னீர் உள்ளாட. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. சாமி பார்த்துங்க. காரைக்குடியில் இப்படி ஒரு இடமா? உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இது. நான் சும்மா சாதாரணமாக நினச்சிருந்தேன், ட்ரக் ஃபுட்னா நார்மலாக இருக்கும், ஒரு சைனீஸ் பண்ணுவாங்க, நூடுல்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு உண்மையிலே நல்லா பண்ணிடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரட்டா மாமே.